ஸ்டாலின் சொல்றாரு, காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அப்பா இருக்கும்போது கபனியான போயிட்டுது, கபனியான கட்டி நமக்கு விளையிட்டு தண்ணியெல்லாம் போயாச்சு. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உங்களுக்கு பாதுகாப்பாக தந்திருக்கிறோம். பிறகு அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் அற்புதமான தீர்ப்பு. நீண்ட நாட்களாக விவசாயிகள் எதிர்பார்த்த தீர்ப்பு, நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்கக்கூடிய ஒரு உத்தரவை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதுக்கும் பாதிப்பு வந்துட்டது. மேகதாது அணை கட்டுறங்கிறான். மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டி தீர வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கின்ற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர் குறிப்பிடுறார். சட்டமன்றத்தில் அதுக்கு முதற்கட்ட நிதி ஒதுக்கிட்டாங்க, எனக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாங்க. அப்படிப்பட்டவரை இங்க தமிழ்நாட்டுக்கு அழைச்சி வந்து ஓட்டு கேட்கிறார். யாரு? நீங்க உங்க மாவட்டங்க, மயிலாடுதுறை மாவட்டம். தண்ணி கொடுக்க முடியாது, மேகதாது அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற ஒரு நபரை, நமக்கு எதிராக இருக்கின்ற ஒருவரை, நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற ஒருவர் கர்நாடக அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கூட்டுகிறது ஓட்டு கேட்கிறார்னா இந்த ஸ்டாலின் நாட்டுக்கு தேவையா? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நான் அரசியலுக்காக பேசல, இந்த மண்ணில் பிறந்தார் ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டிய நேரம். நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை. இன்றைக்கு மேகதாது அணை கட்டிட்டா இந்த மயிலாடுதுறை மாவட்டம் பாலைவனமாக மாறிவிடும், பாலைவனமாக மாறிவிடும். சிந்திக்க. டெல்டா மாவட்டம் பாலைவனமாக்கப்பட்டு விடும். அப்படி ஒருவர் மத்தியில் கர்நாடகத்தில் இருக்கின்ற அமைச்சர் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவார் என்று சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை தமிழ்நாட்டுக்கு விட்டு செங்கல்பட்டில் பிரச்சாரம் பண்றீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிறீங்களா? விவசாயி பிழைக்க வைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்களை பிழைக்க வைக்கிறீங்களா? இன்னைக்கு 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். இந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைப்பது காவிரி நதிநீர். அப்படிப்பட்ட இந்த ஜீவ நதிய மேகதாதுல அணை கட்டப்படும் என்று சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியுங்களா? அப்படிப்பட்டவரை இங்க அழைச்சிட்டு வந்து ஓட்டு கேட்கிறார்.